மதுராந்தகத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி. வருக வருக என வரவேற்கிறார் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்திச் சுருக்கம். பதற வைக்கும் வன்முறை சம்பவங்கள். கஞ்சாவிற்கும் திமுகவினரே காரணம். அண்ணாமலை டைரக்ட் அட்டாக். கோவை கணபதி பகுதியில் கஞ்சா போதையில் 5-6 பேர் கொண்ட கும்பல் ஒரு வாலிபரை கொடூரமாக தாக்கும் வீடியோ கோவை மட்டுமல்லாது தமிழகம் முழுக்க கடும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சம்பவத்தின் வீடியோவுடன் பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கஞ்சா மாடல் திமுக அரசாங்கத்தின் கீழ் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கின் நிலை மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. கோவை கணபதியில் கஞ்சா போதையில் இருந்த ஒரு கும்பல் ஒரு இளைஞரை கொடூரமாக தாக்கியுள்ளதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. உள்ளூர் மக்கள் சரியான நேரத்தில் தலையிட்டு காப்பாற்றாமல் இருந்திருந்தால் இந்த தாக்குதல் சம்பவம் உயிரிழப்பில் முடிந்து பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கும். இது எங்கேயோ ஒரு இடத்தில் நடக்கும் சம்பவம் என்று இருந்துவிட முடியாது. சமீபத்தில் முதலில் திருத்தணியில் நடந்தது, அதன் பிறகு சென்னை வேளச்சேரியில் நடந்தது, நேற்று கோயம்புத்தூரில் நடந்துள்ளது. இதுபோல ஒரே மாதிரியான வன்முறை சம்பவங்கள் மாநிலம் முழுவதும் நடப்பது மிகுந்த மனவேதனையை தருகிறது. திமுகவுடன் இணைந்திருப்பவர்கள் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு திரும்ப திரும்ப சிக்கி அம்பலப்பட்டு வருகின்றனர். கஞ்சா நெட்வொர்க்கை சேர்ந்தவர்கள் எப்படி செழித்து வளர்கிறார்கள்? தமிழகத்தில் வன்முறை சம்பவங்கள் ஏன் தங்கு தடையின்றி நடக்கின்றன என்பது கோவை சம்பவம் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது என அண்ணாமலை கூறியுள்ளார். சனாதனத்தை ஒழிப்பேன் என்றால் இனப்படுகொலை என்றுதான் பொருள். ஹைகோர்ட் நீதிபதி பரபரப்பு கருத்து. சென்னையில் கடந்த 2023 செப்டம்பரில் தமிழக முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் சார்பில் சனாதன ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது. அப்போது அமைச்சராக இருந்த துணை முதல்வர் உதயநிதி அந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். சனாதனத்தை டெங்கு, மலேரியா போல ஒழிக்க வேண்டுமென அவர் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பாரதிய ஜனதா தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அமித் மால்வியா உதயநிதி பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். சனாதனத்தை பின்பற்றும் 80% இந்துக்களை இனப்படுகொலை செய்ய வேண்டுமென உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரா என மால்வியா கேட்டார். இதையடுத்து திருச்சியை சேர்ந்த வழக்கறிஞர் தினகரன் திருச்சி போலீசில் புகார் அளித்தார். மால்வியா கருத்துகள் பொய்யான தகவல்களை பரப்பி வெவ்வேறு சமூகங்களிடையே பகைமையை தூண்டுகிறது, சமூக அமைதியை குலைக்கிறது என புகாரில் கூறியிருந்தார். இதையடுத்து அமித் மால்வியா மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை ரத்து செய்ய கோரி அமித் மால்வியா ஹைகோர்ட் மதுரை கிளையில் முறையிட்டார். நீதிபதி ஸ்ரீமதி தலைமையிலான ஹைகோர்ட் மதுரை அமர்வு வழக்கை விசாரித்து வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. நீதிபதி ஸ்ரீமதி உத்தரவில் கூறியிருப்பதாவது: மால்வியா கருத்துகள் உதயநிதி அல்லது அவர் சார்ந்த கட்சிக்கு எதிராக எந்த ஒரு போராட்டத்தையும் தூண்டவில்லை. அவர் உதயநிதியிடமிருந்து பதில்கள் மட்டுமே கேட்டுள்ளார். அது குற்றம் சுமத்தப்பட்ட சட்டப்பிரிவுகளுக்கு தொடர்புடையது இல்லை. வெறுப்பு பேச்சை பேசுபவர்கள் தப்பிவிடுகின்றனர், ஆனால் அதற்கு எதிர்வினை ஆற்றுபவர்கள் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்கின்றனர். இந்த நீதிமன்றம் இதனை வேதனையுடன் பதிவு செய்கிறது. நீதிமன்றங்களும் எதிர்வினை செய்தவர்களையே கேள்வி கேட்கின்றன. வெறுப்பு பேச்சை தொடங்கியவருக்கு எதிராக எதுவும் செய்வதில்லை. ஒழித்தல் என்ற வார்த்தை ஏற்கனவே இருக்கும் ஒன்று இருக்கக்கூடாது என்ற பொருளை தருகிறது. இதை இந்த வழக்கிற்கும் பொருத்தி பார்க்கலாம். சனாதனம் இருக்கக்கூடாது என்றால் அதை பின்பற்றும் மக்களும் இருக்கக்கூடாது என்பதே பொருள். சனாதனத்தை பின்பற்றும் ஒரு மக்கள் குழுவே இருக்கக்கூடாது என்றால் அதன் பொருள் இனப்படுகொலை. சனாதனம் ஒரு மதம் என்றால் அது ஒரு மத படுகொலை. கலாச்சார இனப்படுகொலை போன்ற பல்வேறு தாக்குதல்கள் மூலம்
எப்படியாவது மக்களை அழிப்பதையும் அது குறிக்கிறது. எனவே சனாதன ஒழிப்பு என்பது இனப்படுகொலை அல்லது கலாச்சார படுகொலையை குறிப்பதாகும். இந்த சூழலில்தான் உதயநிதி பேச்சை அமித் மால்வியா கேள்விக்கு உட்படுத்தியுள்ளார். அது வெறுப்பு பேச்சு ஆகாது. அதனால் அவருக்கு எதிரான அவதூறு வழக்கு ரத்து செய்யப்படுகிறது என நீதிபதி ஸ்ரீமதி கூறினார். நீதிபதி ஸ்ரீமதியின் இந்த உத்தரவை குறிப்பிட்டு தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியதாவது: பாரதிய ஜனதா தகவல் தொழில்நுட்பத்துறை தேசிய ஒருங்கிணைப்பாளர் அமித் மால்வியாவுக்கு எதிரான வழக்கை ஹைகோர்ட் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டுமென பகிரங்கமாக அழைப்பு விடுத்த உதயநிதியின் வெறுப்பு பேச்சை கேள்வி கேட்பதோ அல்லது அதற்கு பதிலளிப்பதோ ஒரு குற்ற செயல் இல்லை. குற்றச்செயல் என சொன்னால் அது சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதாகும் என நீதிமன்றம் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக திமுக இந்து மதம் மீது காட்டி வரும் பகைமை போக்கையும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. வெறுப்பு பேச்சை தூண்டியவர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை. அதற்கு எதிர்வினை செய்தவர்கள் அரசின் அடக்குமுறைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றனர் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இந்த தீர்ப்பால் நீதி வென்றுள்ளது. உண்மையை தண்டிக்க முடியாது. திமுகவின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளால் ஒரு நாகரீக சமூகத்தின் நம்பிக்கைகளை அழிக்க முடியாது. திமுக மற்றும் இந்தி கூட்டணியில் உள்ள கட்சிகள் நீதிபதி ஸ்ரீமதிக்கு எதிராகவும் இம்பீச்மெண்ட் கொண்டு வருவார்களா என அண்ணாமலை கேட்டுள்ளார். வைத்திலிங்கத்தை தொடர்ந்து திமுகவுக்கு கிடைத்த அடுத்த விக்கெட். காலியாகும் OPS கூடாரம். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தார். அவரை தொடர்ந்து அவரது ஆதரவாளராக முன்னாள் MLA குன்னம் ராமச்சந்திரன் 26ஆம் தேதி திமுகவில் இணையப் போவதாக அறிவித்துள்ளார். தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தில் பயணித்து வந்த நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் இறங்கியும் இந்த கழகத்தின் நலன் கருதியும் பிரிந்து சென்றவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து கழகத்தை வலுவோடு பொலிவோடு நடத்துவார், எங்களை எல்லாம் இணைத்து கட்சியை வலுப்படுத்துவார், கட்சியில் இணைத்து கொண்டு செயல்படுவார் என்ற முழு நம்பிக்கையோடு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஆர்வி அவர்களோடு நாங்களும் பயணித்து வந்தோம். இந்த நிலையில் கடந்த 23/12/25 ஆண்டு ஒன்று கூடி கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மை இணைத்து கொள்ளாத பட்சத்தில் என்ன முடிவெடுக்கலாம் என்ற ஆலோசனையை கழக ஒருங்கிணைப்பாளர் திரு ஐயா OPS அவர்கள் எங்களிடம் கருத்து கேட்டிருந்தார். நாங்கள் எல்லாம் அவர்கள் கருத்து கூறியிருந்தோம் நிலையில் திரு ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் எந்த முடிவையும் எங்களுக்கு தெரிவிக்காமலும் மீண்டும் தேர்தல் தேதி நெருங்கிவிட்டது, கூட்டணிகள் முடிந்துவிட்டது, டெல்லியில் அமித்ஷா அவர்களை சந்தித்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் ஆர் வைத்திலிங்கம் திருமதி சசிகலா அவர்களை கட்சியில் இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று இறுதியாக அவர் அறிவித்ததன் அடிப்படையில் மீண்டும் மௌனத்தை காத்து தாமதத்தையும் தடுமாற்றத்தையும் நாங்கள் ஐயா அவர்களிடம் தெரிந்து கொண்டதின் அடிப்படையில் எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மாவிடம் அழைத்து சென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளராக, குன்னம் சட்டமன்ற வேட்பாளராக, குன்னம் சட்டமன்ற உறுப்பினராக ஆகுகின்ற வாய்ப்பை இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவிடம் பெற்றுத்தந்த திரு அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் எங்களை அழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதாக எங்களிடம் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அவர் இன்று காலை தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முன்னிலையில் தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டார். 26/1/2026 அன்று தஞ்சையில் நடக்கின்ற நிகழ்வில் நாங்களும் திரு அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். தமிழகத்தை கஞ்சா போதையில் தள்ளாட வைத்ததே திமுக அரசின் சாதனை. சீமான் காட்டம். தமிழகத்தை கஞ்சா போதையில் தள்ளாட வைத்திருப்பதுதான் 5 ஆண்டு கால திமுக அரசின் சாதனை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார்.
அவரது அறிக்கை: கட்டுக்கடங்காத போதைப்பொருள் புழக்கத்தால் தமிழகத்தில் நாள்தோறும் நடக்கும் வன்முறை வெறியாட்டங்கள் நாம் நாகரீகமடைந்த நாட்டில்தான் வாழ்கிறோமா என்ற ஐயத்தை ஏற்படுத்துகிறது. அந்த அளவிற்கு திமுக ஆட்சியில் தமிழகம் போதை விற்பனையின் உச்சத்தை எட்டியுள்ளது வன்மையான கண்டனத்துக்குரியது. தமிழகத்தின் பெருநகரங்கள் முதல் சிறு கிராமங்கள் வரை கஞ்சா உள்ளிட்ட விற்பனை கட்டுக்கடங்காது அதிகரித்துள்ளது. அதிகரித்து வரும் போதைப் பொருள் பயன்பாட்டால் கொலை, கொள்ளை, வழிப்பறி, கூட்டு பாலியல் வன்புணர்வு உள்ளிட்ட கொடுங்குற்ற நிகழ்வுகளும் பெருமளவு அதிகரித்து சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீரழிய காரணமாகி உள்ளது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு போதைப்பொருள் புழக்கத்தால் நடைபெறும் வன்முறைகளில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் பெறும் அளவிற்கு மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது. பல லட்சம் கிலோ போதைப்பொருள் விற்பனை, பல்லாயிரக்கணக்கில் போதைப்பொருள் குற்ற வழக்குகள் என்பதே 5 ஆண்டுகால திமுக அரசின் சாதனையாகும். கட்டுக்கடங்காத போதைப்பொருள் விற்பனையை தடுக்க முடியாதது அரசின் நிர்வாக தோல்வியையே காட்டுகிறது. அவ்வப்போது கண் துடைப்பிற்காக நடவடிக்கை எடுக்கப்படுகிறதே தவிர போதைப்பொருள் உற்பத்தி செய்யும் முதலாளிகள் மீது போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அதன் பயன்பாட்டை முழுமையாக ஒழிக்க முடியவில்லை. ஒவ்வொரு ஊரிலும் அரசே மதுக்கடைகளை திறந்து வைத்து மக்களை குடிக்க வைத்துவிட்டு போதைப்பொருளை ஒழிப்போம் என்று திமுக அரசு பேசுவது வெட்கக்கேடானது. போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்ல வேண்டாம் என வீடியோ வெளியிடுவதாலோ, ஆண்டுக்கு ஒரு முறை போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பதாலோ மட்டும் போதைப்பொருள் ஒழிந்து விடாது. இதை உணர்ந்து காவல்துறையை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதல்வர் ஸ்டாலின் இனியாவது போதைப் பொருட்களை முழுவதுமாக ஒழிக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என சீமான் கூறியுள்ளார். திமுக வீட்டிலும் தாவைக்க ஆதரவாளர் இருக்காங்க. ஓட்டு சதவீதம் இந்த தேர்தலில் எடுபடாது. எதிர்க்கட்சிகள் அமைத்துள்ள கூட்டணிகள் தலையும் மூளையும் இல்லாமல் கோமா நிலையில் இருப்பதாக தாவைக்காவின் ஆதவர்ஜுனா விமர்சித்தார். மக்கள் எங்களோட இருக்கு. நீங்க உருவாக்க கூட்டணி எல்லாம் எப்படி இருக்குன்னா, உடம்பு இருக்கு, முகம் இல்லை. முகமும் மூளையும் இல்லாத எந்த உடலும் ஜஸ்ட் கோமா மாதிரி தான். இருக்கக்கூடிய எல்லா கூட்டணியும் மக்களோட இணைந்ததில்லை. நாங்கள் மக்களோட ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிறோம். தேர்தலில் அதுக்கான பதிலை சொல்லுவோம். ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் போகும்போதே மக்களுடைய வெள்ளத்தை தமிழக போலீஸால ஹேண்டில் பண்ண முடியல. அந்த அளவிற்கு திருவாரூருடைய அந்த ஒரு கூட்டமே திமுக கழகத்தோட தோல்வி எங்கன்னு தெரிஞ்சிச்சு. இந்த வெற்றியை யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. எங்களோட தலைவரும் சரி, கட்சியும் சரி, யாருக்கும் அடிபணிந்ததா வரலாறும் கிடையாது, சரித்திரமும் கிடையாது. மக்கள் மாற்றத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவாரு. அதுதான் வரலாறா மாறும். கூட்டணிக்கான அரசியல் கிடையாது. ஒரு மேடம் ஜெயலலிதா அவர்களும் அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்களும் இறந்த பிறகு 2 கட்சியோடைய தலைமை மீது மக்கள் மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிச்சிருக்காங்க. நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாத தலைவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கும் பொழுது அதை சார்ந்த தலைவர்களும் மக்கள்கிட்ட எப்பயுமே நம்பிக்கையை உருவாக்க முடியாது. இந்த கூட்டணியுடைய நம்பர்ஸ் இவங்க 20% இருக்கு, அதுல இருந்து இவங்க சேர்த்தா 10% அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் இந்த 26ல நடக்காது. மக்கள் நான் சொன்ன மாதிரி தான், திமுக வீட்டிலையும் டிவிகேவோட ஓட்டு இருக்கு. திமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய வீட்டுல அவங்களுடைய மனைவியும் சரி, அவங்களோட குழந்தைங்களும் சரி டிவிகேக்கு ஓட்டு போட ரெடி ஆயிட்டாங்க. அதே மாதிரி அதிமுகவும் சரி, எல்லா கட்சிகளிலும் சரி, இன்னைக்கு டிவிகேவுடைய பெண்களுடைய ஓட்டு கிட்டத்தட்ட 70-80% மேல போயிட்டே இருக்கு. இளைஞர்களோட ஓட்டு அதிகமாயிட்டே இருக்கு. எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்களே உருவாக்குவாங்க. பிழை இல்லாத வாக்காளர் பட்டியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் திறவுகோல். டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச தேர்தல் மேலாண்மை அமைப்புகளின் மாநாட்டின் தொடக்க அமர்வில் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் உரையாற்றினார். இந்தியாவில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கிட்டத்தட்ட 970 வாக்காளர்கள் உள்ளனர். தகுதியுள்ள அனைத்து வாக்காளர்களையும் பட்டியலில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்யும் பொறுப்பு ஓட்டுச்சாவடி நிலை அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர் தான் இந்திய தேர்தல் ஜனநாயகத்தின் அடிப்படை தூணாக இருக்கிறார். ஜனநாயகம் மற்றும் தேர்தல்களை வலுப்படுத்த ஒவ்வொரு வாக்காளரையும் உள்ளடக்கிய பிழை இல்லாத வாக்காளர் பட்டியல் அவசியம். பீகார் தேர்தலின் போது வாக்காளர் பட்டியலை சீர்திருத்துவது முதல் படியாக இருந்தது. சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் போது வாக்காளர்களை சேர்த்ததையோ நீக்கியதையோ எதிர்த்து ஒரு புகார் கூட வரவில்லை. பிழை இல்லாத வாக்காளர் பட்டியல்தான் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான திறவுகோல் என்று தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் கூறினார்.